ரத்தனம் வாங்கக்கூடிய கடையில நீங்க வந்து பார்த்த உடனே அங்க 50 வெள்ளி போட்டிருக்காங்க, இந்த கல்லே 50 வெள்ளி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த நவரத்தனங்களுக்கு வந்துங்களா அளவு இருக்குது. கேரட் அங்க வந்துச்சு இல்லைங்களா? ஆமா. அப்ப அந்த கேரட்ல தான் இப்ப வந்து சிக்கல். அது ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கலாம். கேரட் அப்படின்றதுங்க ஒரு 200 மில்லிகிராம் சேர்ந்தது ஒரு கேரட்டுங்க. 5 கேரட் எடை கொண்டது ஒரு கிராம் வருங்க. தங்கெல்லாம் கிராம்ல தானே வாங்குறோம். அதனால எடை தாங்க 200 மில்லிகிராம் ஒரு கேரட்டுங்க. 5 கேரட் சேர்ந்தது ஒரு கிராமுங்க. ஒரு சவரன் நீங்க நகை வாங்குறீங்களா, ஒரு பவுன் சொல்றேன் இல்லையா, எத்தனை பவுன் போடுறீங்க? ஒரு பவுன் 5 பவுன் போடுறோம். ஒரு பவுன்ல இருந்து 7.9 கிராம் இருக்குங்க. அது 8 கிராம்னு வச்சுங்களேன். 8 கிராம்னு வச்சு ஏறக்குறைய, ஆனா துல்லியமாக கணக்கு பண்ணீங்கன்னா 7.9 கிராம். இதுதாங்க ஒரு பவுன், ஒரு சவரனோட விலை. ஆனா இந்த கற்கள் வாங்கக்கூடிய வேலையில ஒரு கேரட் நீங்க எல்லா கடைக்கும் பொதுவா கடைகளை பாத்தீங்கன்னா கற்கள் மேல விலை போட்டிருப்பாங்க. ஒரு எட் அப்படின்னு போட்டு 1200 போட்டிருப்பாங்க. கல்லோட வெயிட் வந்து 5 கேரட் இருக்குங்க. ஆனா 1200 வெள்ளி போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். கல்லோட விலை வந்து ஒட்டுமொத்தமா 1200 வெள்ளி இல்லைங்க. ஒரு கேரட்டுக்கு 1200 வெள்ளிங்க. 5 கேரட் இடம் இருந்துச்சுன்னா அது 5ஆல பெருக்கிடுங்க. அப்பனா அந்த கல்லோட விலை 6000 ரிங்கிட் அப்படிங்க. அப்படின்னா ரத்தனம் வாங்கக்கூடிய கடையில நீங்க வந்து பார்த்த உடனே அங்க 50 வெள்ளி போட்டிருக்காங்க, இந்த கல்லே 50 வெள்ளி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது 50 கேரட் இருக்கும். இந்த மாதிரி சாதாரணமா பெரிய இந்த மாதிரி முழு தொகைஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 45 வெள்ளி போட்டிருக்காங்க. அது 40 கேரட் இருக்குன்னாக்கா 45 ரிங்கிட்ட 40 கேரட்னால பெருக்கிக்க வேண்டியதான். அப்படிதான் அந்த ரத்தன பரிவர்த்தனை அப்படின்றது நடக்கும். இது ஒரு விஷயம்.